வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போது இந்த வீடியோஸில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அது வெப்சைட்டு டிசைன் பண்ணுறது பேசிக்ஸ் பற்றி தான், அந்த லேஅவுட் பற்றி தான் நம்ம இந்த வீடியோஸ்லேயும் பார்க்க போகிறோம். இதுக்கு முந்தின வீடியோஸில் நம்ம எப்படி டேகு லேஅவுட்லாம் க்ரியேட் பண்ணுறது அப்படி சொல்லிட்டுலாம் பார்த்துருப்போம். என்னென்ன பேராகிராஃப் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அப்புறம் ஹெட்டிங் எப்படி ஆட் பண்ணுறது, அதெல்லாம் நம்ம பார்த்தோம். எதுக்குள்ளே லேஅவுட்டுக்குள்ளே. லேஅவுட்னால் நானும் உங்களுக்கு இப்போயே தெரிஞ்சிருக்கும், ஓரளவு ஐடியா வந்துருக்கும். வெப்சைட்டில் லேஅவுட்னா எப்படி டிசைன் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சிருக்கும். ஏற்கனவே சொன்ன விஷயந்தான். மேலே ஹெட்டரு, கீழே ஃபுட்டரு, அதுக்கப்புறம் செக்ஷன் சொல்லிட்டு ஆர்டிகல்ஸை ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஏ சைடுனா வேறு மாதிரி ஒரு சைடு மாரி காமிக்கும். உங்களுக்கு லேஅவுட்டை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். இதெல்லாம் யூஸ் பண்ணி இப்படிலாம் ரெடி பண்ணுறது தான் வெப்பேஜ் லேஅவுட்டுன்னு சொல்லலாம். அந்த லேஅவுட்டுக்குள்ளே தான் நம்ம கண்டென்ட்டெல்லாம் கொடுக்குறோம். அதாவது எப்படின்னா ஃபஸ்ட்டு டிசைன் பண்ணி கொடுத்துட்றோம். ஒரு மேப் மாரி, வீட்டுக்கு மேப் வர்ற மாரி நம்ம மேப் பண்ணி கொடுத்துறோம். அதுக்குள்ளே தான் அந்த பொருள்லாம் இருக்கணும். அதே மாதிரி தான் விஷயம். நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி கொடுத்துறோம். இந்த பேஜ், இந்த அண்டர்லைனில் இந்த பாக்ஸுக்குள்ளே பேராகிராஃப் வரணும், இமேஜ் வரணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்ம சொல்லியாச்சு போன முறை. அதை நம்ம ப்ரோக்ராமில் நம்ம ஏற்றியாச்சு. ஏததுக்கப்புறம் நம்ம எழுத்துலாம் குத்தாச்சு, உள்ளே இருக்கிற எழுத்துலாம் குத்தாச்சு. அதுக்கு நம்ம அமைக்கணும். அதாவது ஸ்டைல் ஷீட் அப்படின்னு சொல்லுவாங்க. காஸ்கட்டிங் ஸ்டைல் ஷீட், சிஎஸ்எஸ் லாங்குவேஜ். இதுக்கு முன்னாடி HTML லாங்குவேஜ் தான் யூஸ் பண்ணியிருந்தோம். சிஎஸ் லாங்குவேஜ் நம்ம யூஸ் பண்ணோம். அது எந்த டேக்குள்ளேனா ஸ்டைல் டேக்குள்ளே சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணோம். நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த அவுட்புட் வரல. இது முந்தின வீடியோஸில் அவுட்புட்டு சரியாக வரல. நம்ம டிசைன் பண்ணணும், கலர்லாம் குத்து பார்த்தோம், வரல. எதுக்காக வரலன்னா, நம்ம இன்னும் நாங்கள் கலரே ஆட் பண்ணல. அதுக்கான கோடே நம்ம இன்னும் கொடுக்காத வச்சுருந்துக்கிறேன். அதனால தான் நான் வரல. அதாவது தான் இந்த பேஜஸே க்ரியேட் ஆகலை. நம்ம அதுக்கு முந்தின வீடியோஸில் எப்படி நம்ம ப்ரோக்ராம் பண்ணி லாஸ்ட்டாக முடிச்சு வச்சுருக்கோன்னு பார்த்தா, இப்படி தான் நம்ம வச்சுக்கிறோம். ஃபுல்லாகவே நம்ம இந்தந்த லேஅவுட் இதுக்குள்ளே எப்படி நேவிகேஷன் பார் இருக்கணும். இது வரலையும் ஹெட்டிங் வெல்கம் மேலேருந்து கீழே வரலையும், இது வரலையும் ஒரு ஹெட்டிங்கு, இது வரலையும் ஒரு பாட்டு அப்படி சொல்லிட்டு ஒரு செக்ஷனாக பிரித்து வச்சிடணும். பிரித்து வச்சுட்டு இப்போ நம்மளுக்கு பார்க்குறது வியூ எப்படி இருக்குது, நம்மளுக்கு பார்த்து எல்லாம் பிளாக்கு ஒயிட்டு அதேமாரி இருக்குது. அப்புறம் ஹைப்பர் லிங்க், நம்ம நேவிகேஷன் மெனு ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறோம். இப்போ போய் பார்க்குறதுக்கு கொஞ்சம் இதுவாக இல்லை, அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி இல்லை. இப்போ நம்ம HTML லாங்குவேஜ் வச்சு இதெல்லாம் பண்ணியாச்சு. கண்டென்ட்டெல்லாம் நம்ம சாம்பிள் கண்டென்ட்லாம் இப்போது இந்த பேஜில் நான் கொடுத்துட்டேன். இப்போ இந்த பேஜுக்கு எனக்கு கலர் மாற்றணும். கலர் மாற்றினா தானே கலரு, அந்த ஸ்டைலு அதெல்லாம் மாற்றினா தான் நம்ம மற்றவங்க பார்க்கறதுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். நம்மளுக்கு வெப்சைட் இப்போ பார்க்குறோன்னா ஒரு கலரு, அந்த ஃபாண்ட்டு கலரு, ஃபாண்ட்டு சைஸு அதெல்லாம் ஒரு ஸ்டைலிஷாக இருந்தால் மட்டும்தான் நம்ம கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் அப்சர்வ் பண்ண முடியும். டேட்டாவை இன்ஃபர்மேஷனை நம்ம கோத்ரூ பண்ண முடியும். ஈஸியாக அட்ராக்ட் பண்ணுவாங்க கஸ்டமரு. அதேமாரி வச்சுங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ HTML வச்சு நம்ம கண்டென்ட்லாம் எப்படி க்ரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு பக்கா பண்ணியாச்சு. இப்போ எனக்கு ஒரு கலர் வேணும், கலர் ஆட் பண்ண போகிறேன், பேக்ரவுண்ட் கலர் கொடுக்க போகிறேன், எனக்கு அந்த டெக்ஸ்ட்டுக்கு கலர் வேணும். இப்போ நான் என்ன பண்ணேன்னா அதுக்கு தான் CSS லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறோம். இப்போ அதை தான் நம்ம இந்த வீடியோஸில் நம்ம பண்ண போகிறோம். ஓகேங்களா, சிம்பிள். இப்போ நம்ம ஒரு டேக்குக்கும் இப்போ ஹெட்டிங் அந்த வெல்கம்னு இருந்ததுன்னா, அந்த வெல்கம்னு எங்கே குத்து வச்சுக்கிறேன் பார்த்தா, இது பேராகிராஃபும் இங்கே குத்து வச்சுக்கிறேன். பின்னு இருக்கா, இதோடைய பேராகிராஃப் எடுத்துன்னு போயிட்டு ஏ சைடுன்னு இருக்குதா, இந்த ஏ சைடு எடுத்துன்னு போயிட்டு இந்த CSS லாங்குவேஜ் கூட லிங்க் பண்ணணும். இப்போது HTMLன்றது ஒரு லாங்குவேஜ், CSSன்றது ஒரு லாங்குவேஜ். HTMLையும் CSSையும் லிங்க் பண்ணால் மட்டும்தான் ஒரு கலராக க்ரியேட் ஆகும். கலரு டிசைனுக்கு ரெடி பண்ணுறது CSS லாங்குவேஜ். HTMLன்றது அந்த பேராகிராஃபு, ஹெட்டிங்கு, இமேஜஸ்ஸு அதெல்லாம் ஆட் பண்ணுறதுக்கு தான் HTML யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம HTMLை எங்கே யூஸ் பண்ணமோ எங்கள் ஏ சைடுன்னு சொல்லிட்டு நமக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். பேராகிராஃப்னு நம்ம கொடுத்துக்கிறோம். இந்த பேராகிராஃபுக்கு கிளாஸ் நேமுன்னு அப்படி சொல்லிட்டு ஒன்று இருக்கும், ப்ளூன்னு கொடுத்துருப்பாங்க கிளாஸ் நேமு. இந்த டேக்கில் HTML டேக்கில் ஏதாச்சும் பேர் நான் அசைன் பண்ணுறேன், எதனா ஒன்று பேர் வச்சா மட்டும்தான் CSSக்கு தெரியப்படுத்த முடியும். தெரியப்படுத்தி அதுக்கான இண்டிவிஜுவல் பேராகிராஃபுக்கு மட்டும் நான் டிசைன் பண்ண முடியும். இப்போ நான் கிளாஸுன்னு கொடுத்துக்கிறேன்ல, ஏ சைடு சொல்லிட்டு கிளாஸுன்னு கொடுத்துருப்பேன். இந்த ப்ளூன்றத எடுத்துன்னு போயிட்டு இந்த CSS லாங்குவேஜ் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட்டு அந்த ஸ்டைல் இருக்குதுல்ல, அதுக்குள்ளே கொடுக்குறது தான் CSS லாங்குவேஜ். அதுக்குள்ளே தான் அசைன் பண்ணணும். இந்த பர்சன்டேஜ் வரது, ஹைட்டு வெயிட்டு, அந்த பேக்ரவுண்டு,
ஸோ இப்படிலாம் ஓப்பன் ப்ராக்கெட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் அப்படிலாம் வரதெல்லாம் வந்து சிஎஸ்எஸ் லாங்குவேஜ். ஸோ இப்படி வச்சு தான் நம்ம தெரிஞ்சிக்க முடியும். அப்புறம் கீழே வந்து அந்த HTML இந்த ஹெட்ரு, அதாவது ஹெட்ரு கீழே இருக்குது பார்த்தீங்களா, ஹெட்டர் டேக்னு இருக்கும். ஹெட்ரு கீழே இருக்கிறதெல்லாம் HTML யூஸ் பண்ணணும். ஹெட்ருக்கு மேலே சிஎஸ்எஸ் லாங்குவேஜை யூஸ் பண்ணணும். ஸோ ஹெட்டர்லேருந்து HTML டேக்கு கீழே இருக்குது, ஹெட்ரு கீழே அப்படியே ஹெட்ருக்கு மேலே சிஎஸ்எஸ் லாங்குவேஜ் இருக்கும். ஸோ இதுக்கு ரெண்டு தான் லிங்க் பண்ணணும். இப்போ பேராகிராஃபுக்கு போகணுன்னா ஒரு பேராகிராஃப் ஒரு HTML டேக் ஒரு ஹெட்டிங்கை க்ரியேட் பண்ணிக்கிறேன் HTML வச்சு, ஹெட்டிங் டேக்கை குத்துக்கிறேன்னா இந்த ஹெட்டிங் டேக்குன்னு எதனா பேர் வச்சுட்டு கிளாஸ் நேம்னு சொல்லுவாங்க, அதுக்கு தான் கிளாஸ் நேம். ஸோ நான் கிளாஸ் நேம்னு கொடுத்துருப்பேன் பாருங்க, இந்த பாக்ஸுன்னு கொடுத்துக்கிறேன்னா ஏதாச்சும் ஒன்று கிளாஸ் நேம் எடுத்துன்னு போயிட்டு சிஎஸ்எஸில் கொடுக்கணும். ஸோ இப்போது சிஎஸ்எஸில் நான் இங்கே பாக்ஸுன்னு நான் கொடுத்துருப்பேன், இது இருக்குது பார்த்தியா, டாட் பாக்ஸ். ஸோ அந்த பாக்ஸுக்கானது இப்போ இப்போ பாக்ஸுன்னு பேர் வச்சிட்டேன். இப்போ பேராகிராஃப்னு நான் சொல்ல மாட்டேன், இல்லை ஹெட்டிங்னு நான் சொல்ல மாட்டேன். அந்த டேக் பேர் வச்சுட்டேன், கிளாஸ் நேம் வச்சிட்டேன், பாக்ஸுன்னு வச்சிட்டேன். இப்போ அந்த பாக்ஸுக்கு இந்த ஓப்பன் டேக்கு க்ளோஸ் டேக்கு கொடுத்துட்டு அதுக்கு என்னென்ன வேணும், எனக்கு வித்துன்னு கொடுக்குறேன். வித்துனா எனக்கு ஹைட்டு அந்த இது அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ ஹைட்டும் ஹைட்டும் வந்து நான் க்ரியேட் பண்ணிட்டேன். அதுக்கு வந்து எத்தனை பர்சன்டேஜ்னால் 20%, 20 பிக்சல் ஹைட்டு வேணும்னு சொல்லிட்டேன் நான். ஓகேவா? இப்போது இந்த பாக்ஸுக்கு இப்போது அதேமாரி இப்போ எனக்கு ஒரு கலரு வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த அந்த பாக்ஸுன்ற டேகுக்கு டேகுக்கு கிளாஸ் நேமு அந்த பாக்ஸுன்னு இருக்குதா டாட் பாக்ஸுக்கு இப்போ நான் கொடுத்துட்டேன். வித்துனா என்னது, நீளம் அகலம் அதெல்லாம் கொடுத்துட்டேன். அது நீளம் அகலம் எதுக்குள்ளேனா அந்த டேக்குக்குள்ளே வந்து அசைன் ஆகுது இப்போது. ஓகே, இப்போ வந்து எனக்கு கலரு வேணும், பாக்ஸுக்குன்றதுக்கு பேக்ரவுண்டு எனக்கு கலரு வேணும் அப்படின்னா நான் பேக்ரவுண்டு கலர்னு எழுதுறேன். பேக்ரவுண்டு கீழே நீங்கள் டைப் பண்ணாலே கீழே வந்துடும். இது பேக்ரவுண்டு கலர்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கூட நீங்கள் டேரெக்டாக வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பண்ண அது ஈஸியாகிடும். பேக்ரவுண்டு கலர், இப்போ பேக்ரவுண்டு கலர் நான் என்ன கொடுக்க போகிறேன்னா க்ரீன்னு கொடுக்குறேன். ஓகே, க்ரீனை கொடுத்துட்டு சேவ் பண்ணுறேன். இப்போது நம்ம என்ன பண்ணோம், இப்போ பேக்ரவுண்டு கலரை மாற்றிக்கிறேன். பாக்ஸுன்ற பேரில் இருக்கிற டேக்குக்கு பாக்ஸில்ன்ற பேர் டேக்னது அலைன்மெண்ட்டுன்னு ஒரு டேக் கொடுத்துக்கிறேன். அலைன்மெண்ட்டுனா ஃபுல்லாகவே அந்த கண்டென்ட் இருக்கிற பேஸ் ஃபுல்லாகவே வந்து எனக்கு க்ரீனாக ஓணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்டேன். டிவிஷன்னா வந்து ஃபுல்லாக பேஸையும் வந்து எனக்கு கிளாஸ் நேம் பாக்ஸு அப்படின்னு கொடுத்துட்டேன். இந்த பாக்ஸுன்ற பேரில் இந்த டிசைனிங்லாம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்டேன். நான் டிசைனிங்கு வித்து வந்து 20% இருக்கணும், ஹைட்டு வந்து 200 பிக்சல் இருக்கணும், பேக்ரவுண்டு கலர் வந்து எனக்கு க்ரீனாக இருக்கணும்னு சொல்லிட்டு இங்கே கமெண்ட்டை நான் கொடுத்துட்டேன். எதுக்கு, இந்த டேகுக்கு. இது அலைன்மெண்ட்டு டேக்னால் ஃபுல்லாக எது வெளியே நம்ம பண்ணிக்கிறோமோ இந்த டேக்லாம் எது இருக்குதோ அது வெளியே அலைன்மெண்ட் ஆகும். ஸோ அந்த கலர் வந்து இப்போ மாறணும், நம்ம குத்த பேஸில் மாறணும். அப்போனா நான் ரீப்ளேஸ் பண்ணால் அது மாறிச்சு பார்த்தியா. ஃபஸ்ட்டு எப்படி பேஜ் எப்படி இருந்தது, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அப்படியே ஒயிட்டாக இருந்ததா. இப்போ வந்து பேக்ரவுண்ட் இதெல்லாம் நான் செலக்ட் பண்ணி இந்த சிஎஸ்எஸில் வித் ஹைட்டெலாம் கொடுத்தேன். இதெல்லாம் வித் ஹைட்டு நம்ம கொடுத்த அந்த 200 இருக்குது பார்த்தீங்களா, அதோடைய ரேஞ்சஸ் இதெல்லாம். இப்போ க்ரீன் கலர்னு கொடுத்துட்டேன். இப்போது இங்கே ஃபுட்டர்னு ஒன்று இருக்குது, இதுக்கு கலர் கொடுக்க போகிறேன், இதுக்கு பேக்ரவுண்டு கலர் கொடுக்க போகிறோன்னா நம்ம அப்படியே பேக் எடுக்கணும். பேக் எடுத்து நம்ம கோடுக்கு போயிட்டு இந்த ஃபுட்டர்னு இதை கொடுத்து வச்சுக்கிறேன். ஓகேவா, இப்போ ஃபுட்டர்னு கொடுத்து வச்சுக்கிறேன். இதுக்கு ஃபுட்டருக்கு எனக்கு பேக்ரவுண்டு கலர் எனக்கு வேணும்னா இங்கே வந்து கிளாஸ் நேம் ஒன்று கொடுக்குறேன். கிளாஸ் நேம் இதுக்கு எதனா ஒன்று பேர் வச்சுட்டு தான் போயிட்டு இதுக்கு டிசைன் பண்ணணும். ஓகே, இப்போ வந்து எதனா தெரிஞ்சதுக்காக ஃபுட்டர்னு கொடுக்குறேன். ஸோ இப்படி தான் டிசைன் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த ஃபுட்டர் எடுத்து போய் சிஎஸ்எஸ்லன்னு கொடுக்குறேன். இப்போ அந்த பேருன்னு எது டாட் வச்சு கொடுக்கணும், ஃபுட்டர் அந்த ஐடி பேருன்னு கிளாஸ் நேம் சொல்லுவாங்க. இப்போது ஓப்பன் ப்ராக்கெட்டு க்ளோஸ் ப்ராக்கெட்டு பண்ணிவிட்டு இப்போ என்ன எனக்கு வேணும்னா பேக்ரவுண்டு கலரு வேணும்னு இப்போ பேஸ்ட் கொடுத்தா
டன்னு. இப்போ வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண வந்துக்கினே இருக்குது. ஸோ இதான் விஷயம். ஸோ இதேமாரி தான் ஒரு விஷயம், ஒரு பேஜை வந்து க்ரியேட் பண்ணுறது. நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங் வந்து HTML க்ரியேட் பண்ணுறோம். HTMLக்கு டேகு, எந்தெந்த டேகு எது எதுக்கு, பேராகிராஃபுக்கு என்ன டேகு, ஹெட்டிங்க்கு என்ன டேகு நம்மளை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறோம். தெரிஞ்சுக்கிறதுக்கப்புறம் ஹெட்டிங்லாம் கொடுத்துட்டதுக்கப்புறம் நம்ம வந்து CSS லாங்குவேஜ் ஒன்று யூஸ் பண்ணுறோம். CSS லாங்குவேஜ் யூஸ் ஸோ இதான் இதேமாதிரி தான் HTML பார்க்குறோம், CSS பார்க்குறோம். CSSலேருந்து HTML லிங்க் பண்ணுறோம். எந்தெந்த டேக் ஹெட்டிங் ஒன்றா ஹெட்டிங் டேகுக்கு லிங்க் பண்ணுறோம் CSS கூட. பேராகிராஃபுக்கு ஒன்றா பேராகிராஃப் டேகு ஒரு பேர் கிளாஸ் நேம் வச்சு அது இது பண்ணுறோம். அதுக்கான கலர்ஸ்லாம் நம்ம கொடுக்குறோம். எப்படின்னா இப்போது இது வெல்கம்னு இருக்குன்னா வெல்கமுக்கு என்னென்ன டிசைனு, ஃபுட்டருக்கு என்னென்ன டிசைனு, அது கலரு, அது வித்து, ஹைட்டு அதெல்லாம் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் வந்து ஸோ இதான் இப்படி தான் லிங்க் பண்ணுறது. அதுக்கு மேலே வந்து நம்ம ஸ்டார்டிங்காக வந்து HTML ஓப்பன் பண்ணுறோம், HTML யூஸ் பண்ணுறோம். ஹெட்டர் டேக்குள்ள CSS லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறோம். அப்புறம் வந்து ஹெட்டருக்கு வந்து டேக்லாம் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் விஷயம். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம லிங்க் பண்ணுறோம். இதுதான் விஷயமே சிம்பிளாக. இதை வச்சு தான் நம்ம வந்து வெப்பேஜை வந்து ஒரு டிசைன் பண்ணுறோம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோஸில் தெரிஞ்சிருக்கும், ஓரளவு எக்ஸ்பிளைன் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். HTML எப்படி யூஸ் பண்ணுறது, CSS லாங்குவேஜ் எப்படி யூஸ் பண்ணுறது, எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, வெப்சைட் எப்படி டிசைன் பண்ணுறாங்க, எப்படி லேஅவுட்டை க்ரியேட் பண்ணுறது. ஸோ கொஞ்சம் பேசிக்காக தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம வீடியோஸில் ப்ளேலிஸ்ட்லாம் இருக்குது. நிறைய எப்படிலாம் வந்து மற்ற கண்டென்ட்டெல்லாம் எப்படி ஆட் பண்ணுறாங்க அப்படி சொல்லிட்டுலாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் நம்ம வீடியோஸில். ப்ளேலிஸ்ட்டில் போனாலே தெரியும் HTML பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் அதை போய்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.